அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடியாதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 2 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த வழக்கில் ஏற்கனவே 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தினேஷ் மற்றும் கீர்த்திவாசன் ஆகிய 2 தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கதிரவன், விவரங்கள். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை லேபர் வார்டு அருகே கடந்த 12ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் ஆதி என்ற ஆதிகேசவன் என்ற ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் ஏற்கனவே வனகுமார், ஸ்ரீராம், ஜெயபிரதாப், சூர்யா, கார்த்திக்ராஜ், ஃபாரூக் அலி உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில இந்த வழக்கில் தற்போது தினேஷ் மற்றும் கீர்த்திவாசன் ஆகிய 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அலட்சியமாக செயல்பட்டு கொலையை தடுக்க தவறியதாக ஏற்கனவே 4 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார்கள். 3 பெண் காவலர்கள், 1 காவலர் என 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு SSI கிரி என்பவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதி மருத்துவமனை வளாகத்தில் படுத்து உறங்கிய போது, மதுபோதையில் படுத்து உறங்கிய போது தலைக்கவசம் அணிந்து வந்த ஒரு கும்பல் அவரை 2021 கொலை வழக்குக்கு பழிவாங்கும் விதமாக கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பு ஏற்படுத்தியது. எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில்தான் தற்போது இந்த 5 பேர் காவல்துறையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த வழக்கில் 10 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், 2 பேருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு மாவு கட்டு போடப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவம் நடந்ததாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.